செகண்ட் பார்ட் பண்ணணுன்ற ஒரு இன்டென்ஷனோட பண்ண ஒரு ஃபிலிம் இது. Every season begins with KBG Trips. Travel without stress. Think holidays. Think KBG Trips. கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். நான் வந்து டைரக்டர்லாம் நீங்கள் பார்க்கவே கூடாது. நான் ஆக்டராக என்ன பண்ணாலும் என்கிட்ட நீங்கள் சொல்லலாம். ஏய் மாதிரி நடிப்பாங்கங்க அவங்க. பார்க்குறோம் அந்த மலை பின்னாடி வந்து ப்ராப்பராக ஒரு இடத்துல செட் ஆகுது. சார் இப்படி வந்துடுச்சு சார் உடனே சீனை நிறுத்தி பெரிய 60 பேர் கீழே படுத்துக்கிட்டு இருக்கோம். அவர் போய் சாயும் போது அந்த ஃப்ரேம்க்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் வேணும். அந்த கேஷுவலாக நடந்த ஷார்ட்டு தான் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவரோட ஸ்பெக்ஸில் வந்து அது இன்னும் கொஞ்சம் மேக்னிஃபை ஆகி தனியாக அது மட்டும் கிடச்சிது. கம்ப்ளீட் ஹேண்டில் ஃபிலிம் இது. வாமிகா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வரும்போது ஒரு ரன் எடுப்பாங்க, அது ஒரு கிம்பல் ஷாட் ஹோட்டலில் அடிச்சிருப்பாங்க. அப்போ வந்து அவரை இழுத்துட்டு வர ஷாட், அது ரெண்டு தவிர மற்றது எல்லாமே ஃபுல் ஃபிலிம் ஹேண்டில் பண்ணாங்க. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். டிசியோட சக்ஸஸ் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. ஸோ சினிமாட்டோகிராஃபர் உங்களுடைய பார்ட் ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா நான் படிக்கக்கூடிய கமெண்ட்ஸாக இருக்கட்டும், படத்தில் இந்த விஷுவல் ஸ்டோரி டெல்லிங் அப்படிங்கிறத வந்து மக்கள் ரொம்ப அதிகமாக லவ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு ஃப்ரேம்ஸுமே வந்துட்டு லைக் அந்த ட்ரைலர் ட்ராப் ஆனதுலேருந்து பீப்புள் ஸ்டார்டட் டீகோடிங் இட். ஸோ பீங் அ பார்ட் ஆஃப் டிசி அண்ட் ஆஃப்டர் லாங் டைம் தமிழ் சினிமாக்குள்ளே திருப்பி வந்திருக்கிறீங்க ஃப்ரம் தெலுங்கு. எப்படி இருக்குது? எப்படி இருக்குன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இல்லை திருப்பி தமிழ் சினிமாவுக்கு வரத்துக்காக நிறைய படம் பேசியிருக்கேன். நிறைய நடம் பேசணும், நிறைய டிஸ்கஷன்ஸ்லாம் போயிருக்கு. ஆல்மோஸ்ட் லைக் சைன் பண்ண சில ப்ராஜெக்ட்ஸ் கூட இருந்தது. கரெக்ட் டைம்ல டேக் ஆஃப் ஆகலை. பட் தெலுங்குல பேரலா தெலுங்குல பிளான் பண்ணது எல்லாமே கரெக்ட் டைம்ல ஆரம்பிச்சிச்சு. ஸோ தட் வாஸ் ஒன்லி கீப்பிங் மீ தேர் அண்ட் ஐ வாஸ் டூயிங் பேக் டு பேக் தெலுங்கு ஃபிலிம்ஸ். திருப்பி தமிழில் பண்ணும்போது நல்ல படமாக பண்ணோம். ஐ வாண்ட் டு கம் வித் ஸ்டேட்மெண்ட் என்று ரொம்ப மைண்டில் எல்லாருக்கும் இருக்கும், இல்லை ஒரு மைண்டில் ஓடிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு. பிகாஸ் மை ஃபேமிலி இஸ் ஹியர், மை சன் இஸ் க்ரோயிங் அப். சரி நான் திருப்பி தமிழில் ஐ வாண்ட் ஸ்டே மோர் இன் சென்னை இந்த மாதிரி ஒர்க் பண்ணேன். ரொம்ப நாளாக இருந்து மைண்டில் ஓடிட்டு இருந்தது தான். கரெக்டாக இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அருண் பீங் மை ஓல்ட் ஃப்ரெண்ட் அண்ட் அவர் முதல் படத்துலேருந்தே பண்ணணும்னு நிறைய பிளான்லாம் பண்ணியிருக்கோம். ஒரு ராக்கி பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்தே தேவதாஸ்லாம் பிகினிங் ஸ்டேஜில் வேற மாதிரி ஒரு கதையாக வேற ஒரு இடத்துலலாம் இருந்தது. ஓகே, அப்பத்துலேருந்து பேசினது. சடன்லி ஒன் ஃபைன் டே ஹி கால் மீ. நான் அப்போ வந்து கில்லர் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக எஸ்.ஏ. சூர்யா படம் கில்லர் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி கூப்பிட்டு ஒரு 4 months ஒரு படத்தை முடிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான்ல இருக்கேன். ஹவ் ஆர் யூ பிளேஸ்ட் அப்படின்னா. ஓகே, 3 வாட்டி தள்ளி போட்டுடுச்சு. இந்த வாட்டி இது நடந்துன்னு இருக்கு, இது நடத்தணும், அதுக்காக என்ன வேணா பண்ணலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளைக்கு அதில் ஆஃபீஸ் போயிட்டேன். இப்படி சொன்னேன். எனக்கு இப்போ ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும்டா, இப்போ முடிக்கிற மாதிரி இருக்கும், நீ என்ன எப்படின்னு இரு, நான் வந்து இப்போ சூர்யா சார்கிட்ட தான் பேசிட்டு வரணும்னு சொல்லிட்டு. தட் ஹம்பிள் மேன் சீரியஸ்லி அண்டர்ஸ்டுட் ஒரு இன்ட்ரெஸ்ட்ல. ஓகே, அப்புறம் அவரும் சன் பிக்சர்ஸ் இருந்தாலும் அப்போ ஒரு ஜெயிலர் ஷூட் பண்ணியிருந்தேன். சார் ரொம்ப பிஸியாக இருந்திருக்கு. இப்போ அதான் ஆக்டிங்கில் பயங்கர பிஸியாக இருக்கிறதால அந்த படம் வந்து கொஞ்சம் ஒரு பேஸில் போயிட்டு இருந்தது. அவரும் அப்புறம் சொன்னார், சார் அது வந்து த்ரூவாக போகிறீங்கன்னா ஐ நோ அப்படி உங்களை வச்சுட்டே இருக்க முடியாது, அதனால நீங்கள் பண்ணுறீங்கன்னா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ராட் மைண்டடாக. ஓகே, அப்படி ஸ்டார்ட் ஆனது தான் டிசி. ஓகே, ஓகே. ஸோ இந்த படத்துக்கு நீங்கள் விஷுவலாக இதை வந்து காட்டணும். ஏன்னா இந்த படத்துடைய பெரிய ப்ளஸ் விஷுவல் அண்ட் சவுண்ட் அண்ட் அஃப்கோர்ஸ் ஆல் ஸ்டோரி. விஷுவலி இந்த படம் இப்படி தான் இருக்க போகுது. பிகாஸ் இந்த படத்துக்கு வந்து அனிருத் 15 tracks கொடுத்துருக்காரு. மியூசிக்கலி இந்த படம் ஒரு 16 ஆயிடுச்சு. ஆமாம் 16 ஆயிடுச்சு. பிளடி பேண்ட்ஸோட 16 ஆயிடுச்சு. ஸோ ட்ராக்ஸுக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும், விஷுவலாகவும் அதுக்கான அந்த ஜஸ்டிஸ் பண்ணணுன்றப்போ அந்த ப்ராசஸ் எப்படி போச்சு? அருண் தான் காரணம். ஏன்னா the way Arun sees the film is completely different from many other directors. பார்க்குற விதம் ஏன்னா he has his own style. அது எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக ஒன்று பண்ணணும்னு எப்பவுமே நினைப்பான். அருணுக்கு வந்து ஒரு ஐடியா இருந்தது. பேசிக்லி இந்த படம் இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் எடுத்துகிட்டு போகணும், ஃப்ரம் எவ்ரிதிங் ஆர்டிஸ்டோட லுக்லேருந்து எல்லாமே வந்து அவன் மைண்டில் ஒன்று ஓடிட்டே இருந்தது. நாங்கள்லாம் நம்ம சினிமோகிராஃபராக நான் உள்ளே வந்ததுக்கப்புறம் பிரசன்னா உள்ளே வந்ததுக்கப்புறமா அது வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சிது. ரொம்ப சீக்கிரமாக ஒரு ஃபாஸ்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு டைரக்டரும் சினிமோகிராஃபர் கிடைக்கும் போது அது வந்து ஒரு சூப்பர் ஜர்னியாக இருக்கும். அந்த படம் வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு ஹாப்பி மெமரியாக மாறும்ல, அந்த மாதிரி ஃப்ரம் டே ஒன் அந்த மாதிரி ரொம்ப ஒரு ஹாப்பி ஜர்னியாக மாறிடுச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் லோகேஷ் அஸ் அன் ஆக்டர் யூஸ்வலாக சொல்லுவாங்க டேரக்டர், ஆனால்
நான் எப்படி பார்க்குறேன்னா ஒரு டேரக்டருக்குள்ள ஒரு பெஸ்ட்டான ஆக்டர் எப்பயுமே இருக்கிறாங்க. ஏன்னா தே வில் அந்த கேரக்டர் எழுதுறது அவங்களா இருக்கலாம். பட் இதில் வேற பட் வெனவர் ஒரு டேரக்டராக இருக்கும் பொழுது அவர் அந்த கேரக்டர் எழுதும் பொழுது அவர் அந்த கேரக்டர் ஆத்மார்த்தமாக எடுத்து தான் பண்ணுறாரு. ஸோ ஒரு டேரக்டருக்குள்ள இயல்பான ஒரு ஆக்டர் இருக்கிறாரு. நீங்கள் லோகேஷ் ஒரு ஆக்டராக ஆன் ஃப்ரேமில் பார்க்குறப்போ வாட் யூ ஃபெல்ட்? We all know that Lokesh is one of the maverick directors இல்லையா? இன்னைக்கு இந்தியன் சினிமாலேயே வந்து டாப் 3 டாப் 5 குள்ளெல்லாம் ஒரு கண்டிப்பாக இருக்காரு. படத்துக்கு முன்னாடியே எனக்கும் அருண்கெல்லாம் இருக்க டிஸ்கஷன் பண்ணோம். இப்போ லோகேஷ் மாதிரி ஒரு ஆள் வரும்போது எப்படி இருக்கும், லைக் லோகேஷ் வந்து இன்புட் எப்படி இன்புட்ஸ் எல்லாம் இருக்குமா, இல்லைன்னா என்னென்ன டிமாண்ட்ஸ் இருக்கும், இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஜென்ரலாகவே இருக்கும் இல்லை, எந்த ஒரு ஃபிலிம் மேக்கர்ஸ்க்குமே இருக்கும். தோ தே ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று இருக்கும், சரி எப்படி இதுன்னு சொல்லிட்டு. பட் லோகேஷ் இஸ் இன்ஸ்ட்ருமெண்டல் ஃபார் மெனி திங்ஸ் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட் ஹேப்பனிங்லேருந்து எல்லாமே. ஃபஸ்ட்டு நாங்கள் படம்லாம் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடியே லோகேஷ் அண்ட் வி ஆல் ஹேட் அ மீட்டிங். லோகேஷ் அண்ட் வி ஆல் ஹேட் அ ஜெனரல் கேதரிங் ஜஸ்ட் டு பிரேக் த ஐஸ். அது அவர் தான் இனிஷியேட் பண்ணாரு. பண்ணி ஓகே இதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அவர் என்னெல்லாம் பர்சனலாகவே கூப்பிட்டு சொன்னார், முகேஷ் நான் வந்து டைரக்டர்லாம் நீங்கள் பார்க்கவே கூடாது, நான் ஆக்டராக என்ன பண்ணாலும் என்கிட்ட நீங்கள் சொல்லலாம், அதுக்கு நீங்கள் யோசிக்காதீங்க, டே 1லேருந்தே நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள், அதை நான் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு மூடில் தான் அவரும் வந்தார். அவருக்கும் இருக்கும் இல்லையா, என்னதான் ஒரு வந்து பிக்கெஸ்ட் ஃபிலிம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இருந்தாலும் ஒரு ஸ்க்ரீன் கேமராக்கு அந்த பக்கமாக நடிக்கிறதுன்றது வந்து ஒரு சின்ன ரோல்ஸ் எல்லாம் பண்ணால் கூட அதுலேயே உங்களுக்கு தெரியும் அவர் வர இடத்துலலாம் அந்த படத்துலலாம் கிளாப்ஸ் எல்லாம் நடந்திருக்கும். ஸோ அவருக்கு வந்து அந்த சின்ன ஒரு ஜிட்டர்ஸ் இருந்தது பிகினிங்ல. பட் அது ரொம்ப சீக்கிரமாகவே ஹி கிராஸ்ட் எவ்ரிதிங். பட் அருணும் ரொம்ப போய் ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட வந்து ரொம்ப நேரம் கான்வர்சேஷன் வச்சுட்டு இது இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும், ஹி ஒன்ட் ஃபீட் மச் இன் டு யுவர் மைண்ட். அவர் ரொம்ப ப்ரீஃபாக தான் சொல்லுவார், எனக்கு அதை சொல்லிட்டோம், கேரக்டர் இதுன்னு சொல்லிட்டோம், இந்த இடத்துல இந்த சீன் தான் பண்ண போகிறோன்ற ஒரு ஐடியா இருக்கு. ஸோ அவங்களுக்கு ஒன்று இருக்கும்ல, மைண்டில் ஓடிட்டு இருக்கோம்ல, அது என்னவா அதில் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு பார்க்குற ஒரு ஃபிலிம் மேக்கர் அருண். ரொம்ப இன்புட்ஸ்லாம் ரொம்ப சின்னதாக தான் இல்லையா, அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாமா, இது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாமா, இவ்வளோதான் ஒரு 2-3 டேக்கில் நடக்குமே தவிர அந்த ப்ராசஸ் எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேருக்கும் பியூட்டிஃபுல் சிங்க்ல இருந்ததால் எங்களுக்கு யாருக்குமே இந்த ஒரு ஃபிலிம் மேக்கிங் நம்ம வந்து லோகேஷ் கனகராஜ் ஹீரோவை வச்சு ஷூட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் ஃபர்ஸ்ட் டேலேருந்தே இல்லை. இஸ் a வெரி டவுன் டு எர்த் பர்சன். நீங்கள் மீட் பண்ணியிருப்பீங்க, பேசியிருக்கலாம். வெரி டவுன் டு எர்த் பர்சன். அவர் எல்லாரோடையும் ரொம்ப நார்மலாக பேசும்போது அது செட்டே எப்படி ஆயிடுச்சுன்னா ஓகே நம்மலாம் கொஞ்சம் நாளே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் எல்லாருமே. மோர் தென் ஒரு ஹீரோ, வாமிகாஸ் ஹீரோயின், அருண், நான், ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் மறந்துட்டு எல்லாம் ஒரு யூனிட் மாதிரி ஆகிட்டோம். யாருமே இங்கே வந்து ஒரு ஸ்பெஷல் கேடரில் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல்டில் அப்படி ஜாலியாக. அதுக்கு நிஜமாவே லோகேஷ் சாரோட அந்த ஒரு ஹாப்பி மைண்ட் செட் காரணம். புரியுது. அண்ட் யூசேஜ் ஆஃப் ரெட் வந்து படத்தில் ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. எக்ஸப்ட் ஃபியூ போர்ஷன்ஸ், சஞ்சனாவோட போர்ஷன்ஸில் ப்ளூ இருக்கும். அண்ட் மிச்சபடி மோஸ்ட்லி யூ யூஸ்ட் ரெட். அது வந்து அருணோட ஐடியாவில் இருந்தது, அருணோட ஐடியா பிகினிங்லேருந்தே இருந்தது. ஸோ கார் நம்ம படத்தில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கேரக்டர்னு ரைட்டிங்லேயே இருக்குது. ஸோ என்ன கலரில் அந்த கார் இருக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணோம். யுனானிமஸாக எனக்கு அவனுக்கு எங்கள் ஏடி டீமுக்கு அதாவது இந்த கிரியேஷனில் இன்வால்வ் ஆனாங்க எல்லாருக்குமே வந்து ரெட்டில் போகலாம். ஏன்னா நாங்கள் ஷூட் பண்ண போகிற ஏரியாலாம் வந்து தேனி, அந்த தேனி, குற்றாலம், அம்பாசமுத்திரம் க்ரீன் இருக்கும். க்ரீன் அண்ட் ரெட்டுன்னு வந்து ரொம்ப ஐடென்டிக்கலாக இருக்கும்ன்ற ஒரு ஐடியாவில் தான் வி தாட் ரெட்டில் போகலான்னு. கார் ரெட்டுன்றதால அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் வந்து இந்த ஃபைட் சீக்வன்ஸ் தான் ஷூட் பண்ணுவோம், அந்த பிராத்தல் ஹவுஸில் நடக்கிற ஃபைட் சீக்வன்ஸ். ஸோ கர்டன்ஸ் அப்போ வேறு மாதிரி இருந்தது. பிகினிங்கில் நாங்கள் போய் டெக் பண்ணும்போது வந்து வேறு மாதிரி இருந்தது. அருண் என்னவோ திடீர்னு யோசிச்சான், இது 2 போனால் எப்படிதான் இருக்கும் முகேஷ் அப்படின்னா. எனக்கு ஏதோ ரிலேட் ஆகுதுல்ல, போட்டால் நான் இன்னும் ஒரு ரொம்ப கன்வின்சிங்காக இருந்தது. ஏன்னா பிராத்தல் ஏரியாஸ்லாம் நிறைய இந்த போல்ட் கலர்ஸ் நிறைய இருக்கிற இமேஜஸ்லாம் நாங்கள் முன்னாடி ரெஃபரன்ஸாக நிறைய பார்த்து வச்சுருந்தோம். ஸோ ரெட்டுன்னும் போது ரெட் ஒர்க் அவுட் ஆச்சு. அதோட ரைட்டிங்கில் வந்து ரோஸும் இருக்குது. ஓகேவா? ஸோ ரெட் ரோஸு, காரு, ரெட்டு. ஸோ இது 3 இடத்துல வச்சதே படம் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு ஆக்சுவலி. இன்ஃபேக்ட் லோகேஷும் வாமிகாவும் மீட் பண்ணுற அந்த ஒரு சீனில் அந்த மிரர் ரிஃப்ளெக்ஷன் ஒன்று இருக்கிற இடத்துல அந்த வான்காவோட இன்ஸ்பிரேஷனில் ஒரு ப்ளூ வான்கோவோட பெயிண்டிங் தான் அது. இன்ஸ்பிரேஷன்லாம் கிடையாது, வான்கோவோட பெயிண்டிங். ஒரு ப்ளூ வார்டெக்ஸ், அதுவே அந்த கலர் பேலட்டை மேட்ச் பண்ணுறாங்க தானே? ஆமாம். ஒரு சின்ன பிரேக் வேணும்னு நினச்சோம். ஏன்னா ப்ராஸ்டியூட்ஸோட ரூம்ஸ் எல்லாமே வந்து விண்டோஸ் இல்லாத ரூம்ஸாக தான் இருக்குது. விண்டோஸ் இருக்கிற இடத்துல கூட விண்டோ அடைச்சிருக்கிற மாதிரி தான் நிறைய ரெஃபரன்சஸ் பார்த்தோம், நிறைய கேள்விப்பட்டோம். அதை பற்றி ரிசர்ச், சும்மா ஒரு ஸ்மால் ரிசர்ச் ஒன்று பண்ணுவோம்ல, அப்படி பண்ணும்போது. ஸோ இட்ஸ் அ க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட். க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட்டை வந்து
ஒரு விண்டோ இருந்ததுன்னா ஒரு பிரேக் இருக்கும்ல நம்மளுக்கு, ஒரு வெண்ட் அவுட் இருக்கும், எனக்கும் டெப்த் கிடைக்கும்ன்ற மாதிரி. டெப்த் கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னும் போது அவனுக்கு பெயிண்டிங் ஐடியா இருந்தது. அந்த பெயிண்டிங் ஐடியா ஏன் யூஸ் பண்ணக்கூடாது, கொஞ்சம் ஓவராக இருக்குமா அப்படின்லாம் கூட யோசிச்சோம். லைக் வில் இட் சவுண்ட் லிட்டில் ஓவர் போர்டு, அந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் இருந்தது. இல்லை பண்ணி பார்க்கலாம், பண்ணிட்டு நான் ஒரு மாதிரி லைட் பண்ணி காமிக்கிறேன். பண்ணதுக்கப்புறமா இல்லை ஆடாக இருந்ததுன்னா வில் டேக் டைம், வேறு ஸ்விங் ஷூட் பண்ணும்போது இது கம்ப்ளீட்டாக பிளெயின் வால் ஆக்கிடலான்னு கூட நினச்சோம். அது பண்ணும்போதே எங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு, இது வந்து கண்டிப்பாக வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் போய் சாயிறாரு, இவங்க போய் உட்காடுறாங்க ஆப்போசிட் சைடில். ரெண்டு சைட்லையுமே இருக்கிறதும் வேன்கோ பெயிண்டிங் தான். இது வேன்கோ பெயிண்டிங் தெரிகிறவங்களுக்கு வேன்கோ பெயிண்டிங், இல்லைன்னா அது ஒரு வால் ஆர்ட் அவ்வளோதானே. ஸோ அவர் போய் சாயும் போது அந்த ஃப்ரேமுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் வேணும். அந்த ஸ்டேட்மெண்ட்டாக அந்த பெயிண்டிங் வந்து கனெக்ட் பண்ணுறீங்க. இன்னொரு ஷாட் வந்து இந்த அஷ்ரஃபோட கண்ணாடி வழியா கிட்டி நிற்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ், அது ட்ரைலர்ல இருந்த போதே நிறைய பேர் அதை பார்த்துட்டு கேட்டாங்க. அது வந்து அவரோட சஜஷனில் வேற ஒரு ஷாட் எடுக்கணுன்ற ஒரு ஐடியாவில் நான் நின்றுட்டு இருந்தேன். நின்றுட்டு இருக்கும்போது மேலே வந்து கிட்டி இந்த அவினாஷ் வந்து he was actually ப்ராக்டிஸிங். ஏன்னா அவர் அங்கே நாங்கள் எல்லா ஷாட்லேயுமே கண்டினியூட்டி பார்க்கறதுக்காக ஒரு எல்லா இடத்துலையுமே எல்லா வாட்டியும் ஒரு த்ரோ பண்ணால் நேராக வந்து காரில் விழும்போது ஜீப்பில் விழணுன்ற ஒரு ஒரு ஐடியா இருந்தது. சரி, எனக்கு அந்த மாதிரி நீங்கள் சஜஷனில் நின்று நான் பார்த்துட்டே இருந்தால் எனக்கு இது இப்படி ஒரு தெரியுது. அவர் இப்படி நின்று அந்த ஸ்டேஜிங்காக நின்றுட்டு இருக்காரு. நின்னும் போது நான் பக்கத்து பின்னாடி சஜஷனுக்காக நான் கேமரா வச்சு நிற்கும் போது பார்த்தா அவன் ப்ராக்டிஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படி பார்த்துட்டே இருந்தேன். நான் என்ன பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஆகாஷ்னு நம்ம ஏடியில் அசோசியேட் டைரக்டர் ஒருத்தன் இருக்கான். அவன் என்ன பண்ணா, அண்ணா என்னண்ணே ரொம்ப நேரமாக இப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணேன். பார்த்துட்டு உடனே அவன் என்னண்ணே இதுதானே ஷார்ட்டு அப்படின்னா, சரிடா எடுக்கலாம் சொல்லிட்டு நான் ஃபோட்டோ ஒன்று எடுத்து அருண் கிட்ட போய் காமி, இது நம்ம இது பண்ணலாமா அப்படின்னோடனே அருண் அங்கேருந்து மைக்கில் முகேஷ் ஓகேடா சூப்பராக பண்ணலாம் அப்படியே அப்படி கேஷுவலாக நடந்த ஷார்ட்டு தான். பண்ணிகிட்டே இருக்கும்போது அவரோட ஸ்பெக்ஸில் வந்து அது இன்னும் கொஞ்சம் ரொம்ப மேக்னிஃபை ஆகி ஏன்னா பவர் கிளாஸில் அது மேக்னிஃபை ஆகி தனியாக அது மட்டும் கிடச்சிது. ஸோ இமீடியட்டாக லெட்ஸ் டேக் இட் அப்படின்னு யூஸ் பண்ணுறேன். அண்ட் நிறைய இன்னொரு விஷயம் பீப்புள் பேசுனா சிலவுட்ஸ் ஆஃப் டிசி நிறைய இடங்கள், அதுவும் அந்த கொஞ்சம் அந்த மலை மேலே 2 பேர் நிற்கிற மாதிரி பின்னாடி ஒரு சன்னோட ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஆகட்டும், அது எல்லாமே ஒரு மாதிரி அந்த படத்தோட ஐகானிக்காக போச்சு, அமைஞ்சுது. ஆமாம். சரி, அந்த லொக்கேஷனில் நாங்கள் ஒரு 4 days ஷூட் பண்ணோம். அது வந்து 4th day லாஸ்ட் ஷாட்டாக எடுத்தது தான். படத்தோட லாஸ்ட் ஷாட்டா இல்ல அந்த சீக்வென்ஸோட லாஸ்ட் அன்னைக்கு டேவோட லாஸ்ட் ஷாட்டும் அதுதான். அது நாங்கள் 4 நாளாக அந்த லொக்கேஷனில் ஷூட் பண்ணும்போதே நாங்கள் பார்க்குறோம் அந்த மலை பின்னாடி வந்து ப்ராப்பராக ஒரு இடத்துல செட் ஆகுது. அங்கே போய் ஒரு மான்டாஜ் பண்ணணும்னு ஒன்று ஒரு சின்ன டைலாக் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, நானும் என் லைஃப்பும் பிளாஸ்டிக் மாதிரி தான் அப்படின்னு சொல்லுவாங்களா, அது மேலே அது நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ நான் கீழே வந்து எங்கள் அசிஸ்டன்ட் கிட்ட வந்து கேமரா ஆல்ரெடி ஜூமில் போட்டு நான் ஃப்ரேம் பண்ணிட்டு மட்டும் போயிட்டேன். ஓகே, இன்னைக்கு லக்கிலி சன்பால் வந்ததுன்னா ரோல் பண்ணு, நான் கீழே அவன் கரெக்டாக வந்ததுக்கப்புறம் இமீடியட்டாக எனக்கு வந்து ஸ்க்ரீன் கிராப் அனுப்புறான். சார் கரெக்டாக இருக்குது சார், இன்னொரு 2 minutes மேலே கரெக்டாக ரவுண்டு கரெக்டாக கீழே போயிடும் அப்படின்னோடனே அந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு எல்லாம் நாங்கள்லாம் கீழே குடிஞ்சு அவனுக்கு இங்கேருந்து அவனை மானிட்டரில் சொல்லி இப்படி அப்படியே எடுத்த ஷாட். செமையா இருக்கு அந்த கதை கேட்கும் போது. ஏன்னா இன்னொன்று என்னன்னா, உங்களுக்கு அந்த டைம் அமைஞ்சிருக்கு. ஏன்னா யூஸ்வலி நம்மளோட பேட்டர்ன்ல நம்ம 360 daysல வந்து சன்னோட டிராவல் கரெக்ட் அது அங்கதான் செட்டில் ஆகும்ன்றதை நாங்கள் 3 நாளா பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட் சீன் எடுக்கும்போது மேலே ஏறி போறதுக்குள்ள போயிடும் அப்படின்ற ஒரு இது. அன்னைக்கு மட்டும் சீனை முன்னாடியே முடிஞ்சதால நாங்கள் முன்னாடியே போய் ரெடி ஆகிட்டோம். ஓகே, ஆனால் சன்பால் ஷாட் அவ்வளோ கிளியரா அவ்வளோ பொசிஷன்டா வரும்னு சொல்லிட்டு வி நெவர் எக்ஸ்பெக்டட். அது நான் அங்கேருந்து கீழே இருந்து சார் இப்படி வந்துடுச்சு சார் உடனே சீனை நிறுத்தி பரவாயில்ல மாண்டாஜ் தானே ஷூட் பண்ணுறோம் அப்படியே எல்லாம் குடிங்க அப்படியே கீழே நான் அந்த ஷாட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய 60 பேர் கீழே படுத்துக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலி சரி யாராவது தெரிஞ்சா கூட அதை வந்து எரேஸ் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி. இன்ஃபேக்ட் சர்வம்ல அந்த அதே மாதிரியான ஷாட் வெரி ஐகானிக். சர்வம்ல வந்து they used a complete ultra tele lens. It is like 1200 mm. இது வந்து 300 mm தான். லக்கிலி எனக்கு அந்த சன்பாலோட சைஸுமே பெருசா இருந்தது. சர்வம்ல யூஸ் பண்ண லென்ஸ் யூஸ் பண்ணியிருந்தா அவங்கள விட பெருசா இருந்திருக்கும் சன். அது ரொம்ப இன்னும் வேற ஒரு ஃபீல்க்கு போயிருக்கும். பட் இது ரொம்ப க்ளோஸ் டு ரியாலிட்டியாகவும் இருந்தது. லக்கி அந்த கலர்ஸ்ன்றது நமக்கு நல்லா இருக்கும். பட் இன்னைக்கு அது மியூட்டடா போறது அது இன்டென்ஷனல் ஆர் இட்ஸ் ரிலவென்ட் டு தி அப்படி இல்லை. I've done lot of my films very colorfully also. இந்த படத்துக்கு ரொம்ப நீடடா இருந்தது. அதை தாண்டி ரெட்ன்றது ப்ராமினெண்ட்டாக ப்ளே பண்ணோன்னு ஒன்று இருந்தது. ரெட் இட் செல்ஃப் இஸ் அ கலர் விச் வில் ஸ்டீல் எவ்ரி திங். இல்லையா, ரெட்டே ரொம்ப டாமினேட் பண்ணுற ஒரு கலர். அந்த கலர் இருக்கும்போது மற்ற கலர்லாம் வைக்கும்போது ரெட்டுக்கான இம்பார்ட்டன்ஸ் போயிடுது. அது ஒன்று.
இந்த படம் ஆக்சுவலி நாங்கள் வந்து டீசெட்டாக ஷூட் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. இன்ஃபேக்ட் நான் கிரேடே பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் வார்ம் கிரேடாக தான் பண்ணியிருப்பேன். ஒரு லுக் இருக்கட்டும், லுக் ஒன்று பண்ணணும் அப்படின்னு ஏதியாகவே இருக்கலாம்னும் போது அருண் ஆல்சோ இன்சிஸ்டட் லைக் நோ வி ஷுட் கோ ஃபார் வார்ம் ஒன்லி. ஏன்னா வார்ம் தான் வந்து ஒர்க் ஆகுதுன்றது அவனுக்கு விஷுவல் மைண்டில் நிறைய இருக்கும் இல்லையா. அவன் இல்லை எனக்கு வார்மாக இன்னும் சூப்பராக ஒர்க் ஆகுது. நியூட்ரலாகவே ஃபுல்லாக கிரேட் பண்ணி ஒரு வாட்டி பார்த்துட்டோம் ஃபர்ஸ்ட் வார்முக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி. அப்போவே படம் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது. வார்ம் ஆனும் போது எல்லாருமே வார்ம் பண்ண போறீங்களா அப்படின்னாங்க. இல்லை பண்ணி பார்ப்போம், பண்ணி பார்த்துட்டு நம்மகிட்ட ஆல்ரெடி ஒரு கிரேட் இருக்குல்ல, தைரியமாக இருக்கலாம், டைமும் இருக்குது நம்மளுக்கு பண்ணலாம்னு சொல்லிட்டு வார்ம் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வார்ம் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து ஃபிலிம் எனக்கு இன்னும் ஷார்ப்பராக ஆகுது அப்படின்ற மாதிரி இருந்தது. ஒரு ஸ்டோரிக்குள்ளே இன்னும் உள்ள டீப்பராக போகிறோன்ற கலர் சென்ஸ் வந்து எங்கேயோ ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஃபீல் இருந்தது. கலரிஸ்ட்டும் ரங்கான்னு சொல்லிட்டு பிரசாத்ல வந்து ஹீஸ் மை கலரிஸ்ட். ஓகே, அவர் இஸ் டூயிங் ஆல் பிக் ஃபிலிம்ஸ். இங்கே மோஸ்ட் ஆஃப் த பிக் ஃபிலிம்ஸில் அவர் தான் இருக்கார். எனக்கு அவர் ஒரு கான்ஃபிடென்ஸும் கொடுத்தாரு. இல்லை சார், எனக்கு என்னவோ நம்ம முன்னாடி பண்ணி வச்சிருந்த கிரேடை விட இப்போ போகிற இந்த ஐடியா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஷோர் ஷாட் அப்படின்னு பாம் பிளாஸ்ட் இருக்குது, நிறைய டஸ்ட் சீக்வன்சஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் வார்ம் அப் போனால் அதெல்லாம் வந்து ப்ராமினெண்ட்டாக இருக்கும்னு நினச்சேன். ஓகே, கிளைமேக்ஸ் போர்ஷன் பற்றி பேசணும். டெக்னிக்கலி ஹவு சேலஞ்சிங் இட் வாஸ்? கிளைமேக்ஸ் போர்ஷன் ஆக்சுவலி டெக்னிக்கலி சேலஞ்சிங்கிறதை தாண்டி எங்களுக்கு வந்து வெதர் வைஸ் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. நாங்கள் போகிற ஒரு 3 நாள் ஷூட் போன அப்புறம் செம மழை. இந்த சென்ஸ் நீங்கள் அந்த பார்க்குற டெரைனே நல்லா இவ்வளோ தூரத்துக்கு தண்ணி வர அளவுக்கு மழை. ஸ்டாப் பண்ணி வேறு சீன்ஸ்லாம் ஷூட் பண்ணிட்டு திருப்பி வந்து ஒரு ஒரு ஸ்கெடியூல் ஒன்று பண்ணி அப்படி தான் முடித்தோம். ஆக்சுவலி கிளைமேக்ஸ் மட்டும் தான் எங்கள் படத்துலேயே ரொம்ப நாள் ஷூட் பண்ண ஒரு விஷயம். 8-9 days ஷூட் பண்ணியிருப்போம். அது பிகாஸ் ஆஃப் வெதர். சன்லைட் பிகினிங்கில் சன்லைட் இருக்குது, அப்புறமா ஃபுல்லாக ஓவர் காஸ்ட் டே ஆகிடுச்சு. மழை வந்ததுக்கப்புறமா ஓவர் காஸ்ட் டே ஆகிடுச்சு. பட் அது ஒரு சாலிடான ஒரு டிசிஷன் அருண் டுக். நோ, வி வில் நாட் ஷூட் அன்டில் த டெரெயின் இஸ் பேக். லைக் நம்ம பார்த்த மாதிரி இருக்கிற வரைக்கும் நம்ம பொட்டல் காடாக இருக்கணும், இடமா இருக்கணும். அந்த ட்ரைனஸ் திருப்பி அச்சீவ் ஆகிற வரைக்கும், கிளைமேட்டே வர வரைக்கும் நம்ம வேறு ஏதோ பண்ணாத சீன்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் ஷூட் பண்ணலான்னு சொல்லிட்டு வேற ஒன்று எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். திருப்பி அப்புறம் கிளைமேக்ஸ் வந்து அங்கேயே அதை கம்ப்ளீட் பண்ணோம். நிறைய பிளாஸ்ட் இருக்குல்ல நம்ம படத்தில். அது ஒரு அது அருணோட சிக்னேச்சர் மாதிரி ஆயிடுச்சு. கேப்டன் மில்லராக இருக்கட்டும், நம்ம படமாக இருக்கட்டும், டீசர் இருக்கட்டும், இந்த படத்தில் ரொம்ப அது கரெக்டான இடத்துல ஒர்க் ஆச்சும் கூட. இந்த கேப்டன் மில்லர் அளவுக்கு ரொம்ப ஸ்கேல் வைஸ் அப்படி இல்லைனாலும் இது ரொம்ப நீட்ஃபுல்லாக கரெக்டாக அந்த இடத்துக்கு இது தேவைன்ற லெவலுக்கு ஒரு மாதிரி கரெக்டாக அமைஞ்சது. படம் ஃபுல்லாக வேற ஐ ஹேட் டு ஷூட் கம்ப்ளீட் ஹேண்டில் ஃபிலிம். இது ஃபுல் ஃபிலிம் ஹேண்டில் பண்ணியிருக்கோம். ஃபுல்லி ஹேண்டில் ஒரு 2 ஷாட் கிம்பல் ஷாட் இருக்குது. அந்த 2 ஷாட் என்னன்னு இப்போ அதுவே ரொம்ப அந்த இடத்துலலாம் கை தட்டுறாங்க எல்லாமே. வாமிகா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வரும்போது ஒரு லோ ஆங்கிளில் அவங்கள நான் புல் பண்ணியிருப்பேன், கன் எடுப்பாங்க, அது ஒரு கிம்பல் ஷாட். அது இல்லாமல் இன்னொரு ஃபைட் ஒன்று இருக்கும். அந்த பிராட்லேண்ட் ஹோட்டலில் நடந்த ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும், பாட்டில் அடிச்சுப்பாங்க. அப்போ வந்து அவர் இழுத்துட்டு வர ஷாட். அது 2 தவிர மற்றது எல்லாமே ஃபுல் ஃபிலிம் ஹேண்டில் தான். பட் ஸ்டாட்டிக்காக எங்களால் எந்த ஒரு சீன்ஸ் ஷாட்டுமே பார்க்கவே முடியல. ஒர்க் அவுட் ஆகலை. வெளியாக போனால் கூட ஹேண்டில்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ப்ராசஸில் அப்படியே கேரி ஓவர் ஆன ஒரு டெசிஷன் தான் அது. நாங்கள் ஒரு ஃபோட்டோ பார்த்தோம். லைக் ஒரு பக்கம் நீங்கள் கேமரா ஹேண்டில் பண்ணி, இன்னொரு பக்கம் அருண் மாதேஸ்வரன் கேமரா ஹேண்டில் பண்ணுறது. அது அந்த போர்ஷன் எந்த சீனாக வர்ற அது சும்மா லாஸ்ட்டாக ஒரு சன் ஷாட் எடுக்கும்போது அவனுக்கு கேமரா ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக அப்பப்போ கேட்பான். ஓகே, சில டைமில் அவன் அதில் பார்க்கணும்னு பார்ப்பான். ஓகே, லைக் வியூ ஃபைண்டரில் பார்க்கணும், டேரக்டர்ஸ் வியூ ஃபைண்டர் மாதிரி ஹி யூசஸ் கேமரா அண்ட் செக்ஸ் த ஃப்ரேம். அப்படி ஸோ நல்லா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமரா தான் யூஸ் பண்ணுற வியூ ஃபைண்டரில். அப்படி இல்லை, சில நேரங்களில் அப்படி பார்ப்பான். கேமராவில் நானே இப்படி ஷோல்டரில் வச்சு அவன் பார்த்தேன்னா என் பின்னாடிலேருந்து வந்து இப்படி பார்த்துட்டு ஓகேடா அப்படின்ட்டு போயிடுவான். அதில் பார்க்கும்போது ஒரு ஃபிலிம் மேக்கருக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, அது வந்து அவர் பண்ணுவார். சமீபத்தில் டிசி ஒரு டைரக்டர் ஷோ ஒன்று இருந்தது. ஸோ தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய அனைத்து முக்கியமான இயக்குநர்களுமே வந்து இருந்தாங்க. ஸோ அவங்க பார்த்துட்டு சொன்ன அப்ரிஷியேஷன், பிகாஸ் நீங்கள் எல்லாருமே ஒரே இடத்துல ஒன் ஸ்டாப்பில் மீட் பண்ணுற மாதிரி இருந்தப்போ அந்த அப்ரிஷியேஷன்ஸ் அண்ட் சம்திங். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லலாம். எனக்கு வந்து ப்ராசஸில் இருக்கும்போது லோகேஷ் எப்போவுமே என்கிட்ட வந்து எப்போவுமே பிகாஸ் ஹி ஸ்டார்டட் லைக்கிங் மீ அஸ் அ பர்சன், ஐ ஸ்டார்டட் லைக்கிங் மீ அஸ் அ பர்சன். ஸோ வி போத் பிகேம் ஃப்ரெண்ட்ஸில். ஒன் டே ஐ வில் கிஃப்ட் யூ சம்திங், ஒன் டே ஐ கிஃப்ட் யூ சம்திங். ஒரு ஹீரோ கிட்ட வந்து எப்போவுமே ஒரு பழக்கம் நல்லா வந்த முன்னே ஒன்று நடக்கும் இல்லையா, ஒரு நாள் உனக்காக ஒன்று பண்ணுறேன் பாரு, ஒரு நாள் உனக்காக பண்ணுறேன். அந்த ஷோ அரேஞ்ச் பண்ண அன்னைக்கு ஜஸ்ட் பிஃபோர் த ஷோ நான் ஒரு நாள் உனக்கு அரேஞ்ச் பண்ணேன்னு சொன்னல. இன்னைக்கு பாருங்க, எல்லாருக்கிட்டையும் நீ போனோன்னு அவசியம் இல்லை, ஊரே நம்மளுக்காக வந்து அவ்வளோ. அதுக்கு மேலே எனக்கு என்ன கிராட்டிடியூட் என்ன சொல்ல முடியும். ரொம்ப நல்ல ரிசப்ஷன். ஆர்கே வெல்லமணி சார்லேருந்து, சி சுந்தர் சார்லேருந்து,
பாலாஜி சக்திவேல் சார்லேருந்து லிங்குசாமி சார்லேருந்து அந்த 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 எரா ஆஃப் ஃபிலிம் மேக்கர்ஸில் எல்லாருமே எழில் சார்லேருந்து கேஎஸ் ரவிக்குமார் சார், பார்த்திபன் சார்லேருந்து இப்போ ராஜ்குமார் பெரியசாமி வரைக்கும், ராஜ்குமார், ராம்குமார் பார்க்கிங் டைரக்டர் ராம்குமார், தேசிங் பெரியசாமி, எல்லாருமே ஃப்ரம் தட் டு திஸ் வரைக்கும் எல்லாருமே தனியாக கூப்பிட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சு மனசுக்கு எவ்வளோ சந்தோஷப்படணுமோ அவ்வளோ சந்தோஷப்படுத்தி பேசிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு டே எனக்கும் அருண் எல்லாருக்குமே. பர்சனலி உங்களுக்கு இவங்களோட ஃபீட்பேக் எப்படி இருக்க போதோன்னு யாராவது பர்டிகுலர் நேம்ஸ் யோசிச்சிங்களா அந்த ஆடியன்ஸ்ல? ஏன்னா அதில் நிறைய இயக்குநர்கள் இருந்தாங்க. ஆமாம்மா. பர்சனலி இவங்களுடைய ஃபீட்பேக் எப்படி இருக்க போகுது, இவங்க என்ன சொல்ல போறாங்க, அப்படி ஏதாவது இயக்குநர்கள்? எனக்கு குமாரராஜா சார் என்ன சொல்லுவாருன்னு ஒன்று இருக்கு எப்பவுமே. ஏன்னா அருணோட பாஸும் கூட அவரு, ஸோ அவரோட பாஸ் வந்திருக்காரு. அப்போ ஒன்று இருக்கும், அவரோட ஃபிலிம் மேக்கிங்கை பற்றி இங்கே பெரிய அபிப்பிராயம் இருக்கு எல்லாருக்குமே. ஒரு கிராஃப்டை எப்படி டீல் பண்றாருன்னு அப்படி ஒருத்தர். அது மற்றவங்க எல்லாருமே அங்கே வந்த டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து ஹியூஜா ப்ரூவ் பண்ண ஒரு டைரக்டர்ஸ் இல்லையா. ஸோ எல்லாரோட இதுவும் நான் ஐ வாஸ் லைக் வெயிட்டிங் ஃபார் த கமெண்ட்ஸ் தான். பட் அவரது மட்டும் நான் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக கொஞ்சம் என்னதான் சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. என்னவா இருந்தது? அவர் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு, ரொம்ப சின்ன சின்ன இடத்துல ஃப்ளாஸ் இருக்கு இப்படியே தான் சொன்னார். சின்ன சின்ன இடத்துல ஃப்ளாஸ் இருக்கு, தட்ஸ் ஓகே. ஒரு ஃப்ளா இல்லாமல் என்ன பண்ண முடியும்? அப்படி யாராவது அழகாக உனக்கு தெரியுமான்னு கிடைக்கிறாரு. அப்படியே ரொம்ப ஃபுல்லாக அழகாக இருக்கிறவங்க யாராவது உனக்கு தெரியுமா? அப்படி யாரும் தெரியாது சார். அப்படி தானே இருக்கும் படமோ, அவ்வளோதான். அழகுன்னு சொல்லிட்டாங்களா, அதுக்கு மேலே இப்படி தான் சொன்னார். அழகுன்ட்டாங்களா, அப்புறம் அதுக்கு மேலே என்ன சொல்லுவாங்க? அவர் பாடி லாங்குவேஜே வரும். அழகுன்ட்டாங்களா, அப்புறம் வேற என்ன கேட்குறீங்க? வேற என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்? சூப்பராக இருக்குது, எல்லாமே நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு. He said like I want this film to commercially do well. So அது so I think that's doing it. Yeah, it's doing very very well. It's doing it. So அது ஒரு விஷயம். அது புஷ்கர் காயத்ரி மேம் அவங்களோட நான் ஒர்க் பண்ண வேண்டியது ஒரு ப்ராஜெக்ட், பாம் மேன் சொல்லிட்டு ஃபேமிலி மேன் மாதிரி ஒரு பெரிய வெப் சீரிஸ். I was supposed to do that actually. ஸோ அவங்க பார்த்து எனக்கு தெரியும் இன்டர்வெல்ல வெளியில் வரும்போது என்னை தனியாக கூப்பிட்டு என்ன பண்ணி வச்சிருக்கீங்களா, சூப்பராக பண்ணியிருக்கீங்களா, வெரி குட், ஐம் ஸோ ப்ரௌட். அருணுக்கும் அவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ காமனாக வந்து 2 பேரையுமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, பின்னிட்டீங்கடா. நினச்சேன் 2 பேரும் சேர்ந்து ஏதோ ஒன்று பண்ணுவீங்கன்னு தெரியும், பட் இப்படி பண்ணுவீங்கன்னு நாங்கள் நினைக்கல அப்படின்ற மாதிரி இன்டர்வெல்லே சொன்னாங்க. அதுக்கப்புறமா படம் முடிச்சிட்டும் பயங்கரமாக சேரன் சார், அவர் வந்து சேரன் சார், மிஸ்கின் சார்லாம் வந்து அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல படம் வந்து அவங்க எவ்வளோ கரண்ட்டாக அப்டேட்டடாக அவங்களோட அவங்க ஃபிலிம் நாலேஜை வந்து வச்சுட்டு இருக்காங்கன்றது அவங்க கமெண்ட் சொல்லும் போது தான் எனக்கு தெரிஞ்சுது. எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக வந்து நோட் பண்ணி சொல்லணுமோ அந்த இடம்லாம் வந்து இந்த இடம் பியூட்டிஃபுல் பொயட்டிக்காக இருக்குது, ரொம்ப அழகாக. ஒரு ப்ராஸ்டியூட்டை க்ளோரிஃபைன்றதெல்லாம் ஒரு வேர்டே கிடையாது. பட் அந்த லைஃப் நியாயம் அப்படின்ற லெவலுக்கு ஒரு விஷயம் பண்ணணும்னா அதுக்கு வந்து ஒரு சாலிட் ரைட்டிங் அண்ட் சாலிட் மேக்கிங் வேணும். அது இதுக்கு மேலே என்ன இதுதான் எக்ஸாம்பிள்னு சொல்லிட்டு போகிற அளவுக்கு அப்படின்னுலாம் சேரன் சார் சொன்னார். அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். இன்ஃபேக்ட் எனக்கே ஒரு விஷயம் வந்து ரொம்ப புதுசாக இருந்தது. என்னன்னா, ஒரு பிராத்தல் காட்டுறோம், ஒரு ப்ராஸ்டிடியூட் ஜோன் காட்டுறோம்னா அதுக்கு தேவையான செக்ஷுவல் ஷார்ட்ஸ்ன்றது ஒன்று இருக்கும். மோஸ்ட்லி அதோடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்காக அதை வந்து வைப்பாங்க. பட் இந்த படத்தில் அந்த மாதிரி அப்சீன்ஸே இல்லை. வமிகா கபிகா இருக்கட்டும், ஒரு அந்த பிராத்தல் போர்ஷன்ஸாக இருக்கட்டும், எங்கேயுமே ஒரு அப்சீனா வந்து வைக்கணும், இவங்களை வந்து இந்த மாதிரி காட்டணும், ஒரு ரேப் நடக்குதுன்னா அவங்களை இப்படி காட்டணும், அது மாதிரி எதுவுமே இல்லை. அது ஸ்கிரிப்டில் அப்படி இருந்தது தானே. பிகாஸ் அந்த போர்ஷன்ஸ் ஆன் எனி டே இப்போன்னு இல்லை, இதுக்கப்புறமா ஃபியூச்சரில் கூட அருண் வில் நாட் டூ வல்கர் சீன். he doesn't belong to thatன்னு அவன் ரொம்ப ஃபர்மாக நம்புற ஒரு ஆள். அவர் வந்து ஸ்கின் காமிச்சாதான் வல்காரிட்டின்னு கிடையாது, கேரக்டர்லேயே இருக்கே வல்காரிட்டி. அதை அழிக்கிறதுக்கு தான் ஒரு படம் எடுக்கிறோம், திருப்பி அதை காமிச்சு ஏன் நம்ம அழிக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் அவருக்கு. அவரோட ஃபீமேல் கேரக்டர்ஸ் நீங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னால அப்படி தான் இருக்கும். அவங்களுக்கு ஏதோ பெரிய அநியாயம் நடந்திருக்கும், இன்ஃபேக்ட் செக்ஷுவலாக நிறைய அசால்ட்ஸ் தான் நடந்திருக்கும். பட் அதுக்கு எப்படி ஏன் காமிக்கணும்? அது நம்ம படத்துலேயே ஒரு இடத்துல இருக்கும், அவங்கள ட்ராக் பண்ணி உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க, தேர் மேக்கிங் வீடியோஸ் மாதிரிலாம் இருக்கும். அதில் நம்ம அதுதானே சொல்கிறோம். பட் அதில் ஏன் ஸ்கின்னை காமிச்சு சொல்கிறோம்? லெட் இட் பி டார்க். அதுவே ஒரு அநியாயமான ஒரு வேலை. அந்த அநியாயமான வேலையை நம்ம ஏன் லைட் போட்டு காமிக்கணுன்றது ஒரு நோபல் தாட். அவர் இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் பண்ணால் கூட அந்த மாதிரி தான் பண்ணுவார். அது எனக்கு அதில் டவுட்டே கிடையாது. He doesn't want that. அவர் கொஞ்சம் கூட எங்கேயாவது தெரியாமல் கூட எங்கேயாவது ஸ்கின் பார்த்தா கூட he will make sure he will go talk to them.
அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டைப் பண்ணிக்கோங்களேன் அப்படின்னு பண்ணுற ஒரு ஃபில்ம் மேக்கர். யூஸ்வலி இந்த தேவதாஸ் கேரக்டர் வந்து மல்டிபிள் ஃபிலிம்ஸில் அடாப்ட் ஆயிருந்தது. தேவதாஸ்னு ஒரு பழைய படம், சஞ்சீலா பன்சலட் தேவதாஸ், அப்புறம் தேவ்டி, அப்புறம் இப்போ டிசி. ஆனால் இந்த டிசியோட தேவதாஸ் அடாப்ஷன் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். பிகாஸ் அந்த தேவதாஸ் வந்து லவ்வால் குடிச்சு அழிஞ்சு போகிறது. பட் இந்த தேவதாஸ்க்கு வந்து ஒரு ஒரு ரிட்டாலியேஷனாக ஒரு இந்த சந்திரா வந்ததுக்கு அப்புறம் அந்த தேவதாஸோட வாழ்க்கை மாறுது. லைக் அந்த டிரான்சிஷனை வந்து அருண் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருந்தார். நீங்கள் அந்த ஸ்கிரிப்டாக படிக்கும்பொழுது உங்களுக்கு அந்த விஷயம் இன்ஸ்பைரிங்காக இருந்தது? இல்லை, ஃபர்ஸ்ட் ஐடியாவாக சொல்லும் போதே எனக்கு தெரியும். ஏன்னா தேவ்தாஸ், சந்திரா, பார்வதி அப்படின்ற ஒரு 3 கேரக்டர் தான் ஒரு ஆக்சுவலி ஒரு அவரோட இன்ஸ்பிரேஷனில் எடுத்தது, அந்த நாவல்லேருந்து எடுத்தது. எல்லாரும் அவங்கவுங்க அடாப்டேஷனில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, தேவதாஸை வந்து குடிகாரனாகவே வச்சுருக்காங்க. நம்ம படத்துலையும் அவர் குடிப்பார். பட் குடியை வந்து அவரை எங்கேயுமே டிரைவ் பண்ணி வேற இடத்துக்கு எடுத்துகிட்டு போகல. நம்ம படத்தில் வேற மாதிரி எடுத்துகிட்டு போவோம். ஸோ அதனால தான் அருண் என்கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லும் போதே இட் இஸ் லைக் தேவதாஸ் அண்ட் சந்திரா. வாட் இஃப் தேவதாஸ் அண்ட் சந்திரா மீட்ஸ் பானி அண்ட் கிளைட். அது யூஎஸ்ல இருந்த ஒரு கப்பல், ஒரு கேங்ஸ்டர் கப்பல். அவங்களுக்கு ரொம்ப பாப்புலரான ஒரு இமேஜ் இருக்காங்க. அவங்க வந்து கொலை பண்றாங்கன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு பெரிய ஃபேன் பேஸ் இருந்த ஒரு கப்பல்ஸ் அவங்க, பானி அண்ட் கிளைட். நிறைய பேருக்கு தெரியும். நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் எல்லாம் வந்துருக்கு, நிறைய படங்கள் கூட அது ரிலேட்டடா வந்திருக்கு. அந்த பானி அண்ட் கிளைடை வச்சு நிறைய கேரக்டர்ஸ் டெவலப் பண்ணிருக்காங்க. நேச்சுரல் பார்ன் கில்லர்ஸ்னு ஒரு படம்லாம் இங்கிலீஷ்ல இருக்கு. அதெல்லாம் வந்து அவங்கள பேஸ் பண்ணி தான் ஆக்சுவலி. திடீர்னு எங்கேயோ பார்த்து ரெண்டு சைக்கிக் மைண்ட் செட்ல இருக்க 2 பேர் சேருவாங்க. சேர்ந்து அவங்களுக்கு நடந்த கொடுமைகளில் சூட ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறமா அது ரிலேட்டடாக அப்படியே போயினே இருக்கும். அதுக்கு தெர் இஸ் நோ எண்ட் டு இட்ன்ற மாதிரி. இன்ஃபேக்ட் அவங்கள சுட்டுட்டாங்க அவுட்லாஸு. சுட்டதுக்கப்புறமா யூஎஸ்ல ஜான் எஃப் கென்னடிக்கு வந்த அளவுக்கு அவங்களுக்கு கூட்டம் சேர்ந்தது அவங்களோட டெட் பாடி ஃபியூனரலுக்கெல்லாம். ஸோ அருணோட ஐடியா இஸ் தட் ஒன்லி டு ஹவு வில் இட் லுக் வென் தேவதாஸ் அண்ட் சந்திரா மீட்ஸ் பானி அண்ட் கிளைட். இந்த 2 கேரக்டரையும் ஒரு மிக்ஸ் ஒன்று பண்ணி ஃபியூஸ் பண்ணா என்னவா நடக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா தான். ஐ திங்க் அதுதான் இன்ட்ரோல் பிளாக்ல மேட்னஸ் மீட்ஸ் மேட்னஸ். எக்ஸாக்ட்லி தி சேம். அது அவருக்கு முன்னாடியே இருந்தது. அது ரைட்டிங்ல இல்லை, சொல்லிட்டு நான் படம் ஸ்கிரிப்ட் படிக்கும்போது எனக்கு கிளியராகவே தெரிஞ்சிச்சு. இன்னொன்று அந்த படத்துக்கு ஒரு ஓப்பன் எண்ட் தான் இருந்தது, கிளைமேக்ஸ் கொடுக்கல. கேன் யூ எக்ஸ்பெக்ட்? திஸ் இஸ் a big question. இப்போ மீடியாவில் வந்து சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. இன்டென்ஷன் அது இல்லை ஆக்சுவலி. அருணோட இன்டென்ஷன் நாட் டு டூ தி செகண்ட் பார்ட் பண்ணணுன்ற ஒரு இன்டென்ஷனோட பண்ண ஒரு ஃபிலிம் இது கிடையாது. பட் இஃப் இட் ஹேப்பன்ஸ் இட் வில் ஹேப்பன். இன்னைக்கு அதோட வைப் நல்லா இருக்கு. எல்லாருமே வந்து இப்போ ஓப்பன் எண்டிங்காக கொடுத்துருக்கீங்களே, ஓப்பன் எண்டிங்கில் எல்லாம் க்ளோஷர் கொடுத்துட்டு இதுக்கப்புறம் லைஃப் இருக்கும் இவங்களுக்கு. இந்த படத்தை க்ளோஸ் பண்ணியிருக்கணும்னு என்ன பண்ணியிருக்கணும், எல்லாருமே செத்து போயிருக்கணும். அதில் இட் வாஸ் நாட் த இன்டென்ஷன் ஆக்சுவலி. இவங்க இவ்வளோ போராடினதே வந்து பொழைச்சி ஒரு லைஃப் ஒன்று வாழ்ந்து பார்த்துடணுன்றதுக்காக தான். ஸோ அந்த இன்டென்ஷனில் விட்டது தான். இது ஃப்யூச்சரில் நடக்குமா அப்படின்னா, இன்க்ளூடிங் உங்களை மாதிரி தான் நானும் நடந்தால் சந்தோஷப்படுவேன். பட் இட் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி அது ஒரு ரீசன் கிடையாது அந்த எண்டிங்க்கு ஆக்சுவலி. ஒரு லவ் இருக்கும் அந்த கேரக்டருக்கு. ஆனால் அந்த கேரக்டர் வந்து அதை காட்டாமல் அது ஒரு அந்த கேரக்டர் ரொம்ப அழகாக எழுதியிருப்பார் அருண். அந்த ஒரு அப்பா பாசமும் இருக்கும். அட் த சேம் டைம் அந்த ஒரு சின்ன ஈகோ வரும். ஆனால் அந்த ஈகோ அதை உடச்சி வெளியே போகிற இடம்ன்றது நல்லா இருக்கும். ஆனால் திருப்பி அந்த பையன்கிட்ட அந்த ஈகோ விட்டு கொடுக்க மாட்டார். அப்பா தானே. இப்போ எல்லாருமே நல்லா எழுதுறாங்க. அந்த பர்டிகுலராக வந்து அவங்க 2 பேருக்கு இருந்த ஒரு இப்போ தரணி சார் கூட இன்னைக்கு என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொல்லியிருந்தேன், சூப்பராக எழுதியிருக்காண்டா அருண் அந்த மேட்டரை. அது வந்து எவ்வளோ அழகாக இருக்கு பாரு. வந்து 2 பேரும் கட்டி பிடிச்சின்னு வந்துட்டியாப்பா அப்படின்லாம் சொன்னால் நம்மளுக்கே என்னடா இவ்வளோ நல்லா படம் போயின்னு இருக்கும்போது இப்படி ஒன்று பண்ணுறீங்க. வந்தா அவன் உயிரோட தான் இருக்கான்றது அவங்க அப்பனுக்கு சந்தோஷம். அவங்க அப்பா வந்து இதுக்கப்புறமா போய் நீ எங்கேயாவது இரு, முடிஞ்சா நான் வந்து திருப்பி உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரி இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, அதுதான் உண்மை. அதுக்கப்புறம் அந்த ஒரு சின்ன ஸ்மைல் அவர் போனோடனே அப்படி அவருக்கு என்ன அந்த ஸ்மைல்னா, அந்த ஸ்மைல் அருண் எடுக்கும்போது அந்த அதில் இருந்த இன்டென்ஷன் அருணுக்கு என்னன்னா, அவன் உயிரோட இருக்கான், அவனுக்கு ஒரு பார்ட்னர் கிடைச்சிட்டா, என்னவோ லைஃப்ல ஏதோ ஒரு சம்திங் குட் வில் ஹேப்பன் அப்படின்ற ஒரு ஓவரால் கன்க்ளூஷன் தான் அந்த ஐடியாவே. எனக்கு இன்னொரு ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருந்தது, அந்த படத்தோட முக்கியமான கோர் வந்து எஜுகேஷன் அப்படிங்கிறது. அது வந்து லோகேஷ்க்கு கிடைச்சிட்டு இருந்தது. ஐ மீன் அந்த கேரக்டருக்கு தேவதாஸ்க்கு கிடைச்சிட்டு இருந்தது. அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அது கிடைக்கல. அண்ட் தென் இன்னொருத்த அந்த ட்ரீமோட இருக்கிறான், அவனுக்கு அது கிடைக்காம போயிடக்கூடாதுன்னு ஒன்று எடுக்கிறது அந்த கதையுடைய ஃப்ளோ வந்து ஒரு டைரக்ஷன் போகுது. த கோர் ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிறதுவே கதையில் இருந்தது. பிகாஸ் இந்த கதை நவரதே அதுக்காக தான். இந்த இன்டென்ஷன் இவங்க ஏன் இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னா ஒரு ரீசன் இருக்குது இதுக்கு முன்னாடி. ஏன்னா படம் ஆரம்பிக்கும் போது கேரக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்பவே அவங்க வந்து ஹாஃப் வேல யாரு இவங்கன்னு தான் ஆரம்பிக்கிறோமே.
இவங்க ஆல்ரெடி கொலைகள், எக்ஸ்டார்ஷன்ஸு, இதெல்லாம் ஒரு நல்ல காரணத்துக்காக இங்கே வாங்கி அங்கே கொடுக்குறது, அதில் ஏதோ ஒரு சின்ன இது மட்டும் அவங்களுக்காக எடுத்துக்கிறது, அந்த மாதிரியான ஒரு ஆட்கள் தானே. அப்போ நம்ம படத்தோட கோர் கான்செப்ட் பிகினிங்லேயே ஆரம்பிக்குது. சரி, ஓகே, இது எப்படி எதனால் அப்படின்னா, ஒரு இன்னசென்ட்டோட பணத்தை எடுத்துக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸரால் வந்து அவன் ஃபேமிலி எவ்வளோ பாதிக்கப்பட போகுது, இது நெக்ஸ்ட் என்ன போகுது, அந்த பையனோட லைஃபே போகுது. இப்போ இன்னும் நம்மளே இப்படி ஆயிட்டோமேன்னு ஃபீல் பண்ணினே இருக்கும்போது இன்னொருத்தர் ரெடியாகி வந்துனே இருக்கான் பாரு, அப்போ இங்கேயே நிறுத்தினா தான் அது கரெக்டு அப்படின்னு நினைக்கிறது தான் அந்த கேரக்டரோட இன்டென்ஷன். போலீஸ்காரன் கிட்ட யார் நியாயம் கேட்கணும்னு போன போலீஸ்காரனே நியாயமா இல்லை அப்படின்னும் போது அது என்ன, அந்த கொஸ்டின் மார்க் இருக்குல்ல, அது ஆன்சர் பண்றதுக்கு தான் இவங்க எல்லாம் கிரிமினல்ஸா மாறிட்டாங்க. அது ஜஸ்டிஃபை பண்ண முடியாது, பட் நம்ம எழுதின கேரக்டர் அந்த மாதிரி. இன்ஃபேக்ட் வாமிகாவோட ரோலுமே வந்து பயங்கர இதா இருந்தது. எனக்கு என்ன ஒருன்னா, எஸ்ஜே சூர்யா ஒரு படம் பண்ணியிருந்தாங்க, இன்னும் அது ரிலீஸ் ஆகல. ஆமா, அந்த படம் இருந்திருந்தால் இன்னும் வாமிகாவோட ஸ்கேப்பே வேற மாதிரி இருந்திருக்கலாமோன்றது. நான் இந்த படம் கமிட் ஆன உடனே வாமிகா தான் ஹீரோயின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டார், யாருங்க ஹீரோயின் உங்க படத்துல, அந்த படத்துக்கு அருண் படத்துக்கு போறீங்களே வாமிகா அப்படின்னு. எனக்கு ஃபர்ஸ்ட் அவர் தான் வந்து முதல்ல சொன்னார், பேய் மாதிரி நடிப்பாங்கங்க அவங்க. நான் இரவா காலம்னு ஒரு படம் பண்ணேன், அவங்களோட இருக்கிற போர்ஷன் வந்து மறக்கவே முடியாது. பியூட்டிஃபுல்லாக நடிச்சு, செம்ம ஆர்டிஸ்ட்டு, ரொம்ப கோஆப்ரேட் பண்ணுவாங்க. அவர்தான் முதல்லயே ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து நம்ம ஒரு நல்ல ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ண போறோன்றதுக்கு முன்னாடி அவர் தான் எனக்கு சொன்னார், ஷீ இஸ் ரியலி அ டேலண்டட் ஆர்டிஸ்ட், ஹியூமன், ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், ரொம்ப டெடிக்கேட்டட். நம்ம படம் பண்ணிட்டோமே இன்னைக்கு ஜெயிச்சிருக்கோம் அப்படின்றதுக்காக நான் சொல்ல, பட் நிஜமாவே ஹியூமனாக சூப்பர் ஹியூமன். ஒரு ஆர்டிஸ்டாக யாராவது வாமிகா அவங்க படத்தில் இருக்க போகிறாங்கன்னா அந்த ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு ஒரு பெரிய நல்ல ஜாயஸ் ப்ராசஸாக இருக்கும். அது ப்ரொவைடட் ஸ்கிரிப்டுக்கு என்ன வேணுமோ இறங்கிடுவான் மட்டும், லைக் வாட் யூ நீட் ஐ வில் டூ இட். இன்ஃபேக்ட் ஆடியன்ஸ் வந்து அந்த சந்திராவை வந்து இன்னைக்கு ஜஸ்ட் ஓனிங் இட், அந்த கேரக்டரை வந்து. சந்திராவோட பாடி லாங்குவேஜ்ல வந்து அருண் கொடுத்த இன்புட்ஸ் ஒரு செக்ஷன்னா, வாமிகாவோட இம்ப்ரவைசேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது நான் இப்படி பண்ணிட்டுமா அப்படி பண்ணி அருண் செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். கேன் ஐ டூ திஸ், கேன் ஐ டூ தட்னா அருண் டூ திஸ் இஸ் நைஸ் ஃபார். அவனுக்கு சந்திரா யாருன்னு அவனோட மைண்ட் ஒன்று ஓடுறது தான், அதுதான் சந்திரால. அது ரொம்ப ஈஸியாக அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. உங்களுக்கு இதுதான் மைண்டில் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் இதில் வேரியேஷன்ஸ் சொல்கிறேன் சார், உங்களுக்கு என்ன வேணுமோ அப்படின்ற மாதிரி. சூப்பர், வெயிட் பண்ணிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வண்டர்ஃபுல் டைம், கேட்ட கிரேட் கான்வர்சேஷன், ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய டிசி, நிறைய அதர் படங்கள் அண்ட் அந்த ஒரு ஜேர்னியாக அப்படி குயிக்காக போயிட்டு இருந்தது. இட் வாஸ் வெரி நைஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர். தேங்க்யூ ஸோ மச் பரத். நைஸ் டாக்கிங் டு யூ. Every season begins with KBG Trips. Travel without stress. Think holidays. Think KBG Trips. கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம்.